ஓம் நமச்சிவாய. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் ஏன் இப்படி எல்லாம் நடக்கின்றது? எதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்கின்றது? இதற்கெல்லாம் என்ன காரணம்? உன் வாழ்வில் நாள்தோறும் பலரை நீ சந்திக்கிறாய். ஆனால் ஒரு சிலரே உன் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். மிக சிலரோ உன் வாழ்வில் ஒரு அங்கமாகவே மாறிவிடுகின்றனர். எதற்காக நீ அவர்களை சந்திக்க நேர்ந்தது? எதற்காக இந்த நிகழ்வுகள்? ஏன் இந்த பிரிவு? யார்தான் உன் வாழ்க்கை துணை? இதன் பொருட்டு உன் வாழ்வில் மேற்கொண்டு என்ன நடக்கும்? எப்பொழுது கை சேர போகிறாய்? இவை எல்லாவற்றையும் விளக்கமாக கூறவே இன்று நான் வந்துள்ளேன். சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் கேள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகின்றோம். அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஒன்று நாம் ஏதாவது பெற்றுக்கொள்கிறோம், அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கிறோம். சில சமயங்களில் ஏமாற்றப்படுகிறோம், சில சமயங்களில் ஏமாற்றுகின்றோம். சிலருக்கு நல்லதை செய்கிறோம், பலரிடமிருந்து அளவுக்கு அதிகமான நன்மைகளை பெற்று கொள்கிறோம். இந்த கொடுக்கல் வாங்கலே ருணபந்தம் எனப்படுகிறது. சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது, சிலருடைய வருகை மட்டற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. சிலர் கூடவே இருந்து தொல்லை செய்கிறார்கள், சிலரின் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகின்றது. பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நம் வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்கின்றது. கனவில் கூட காண முடியாத பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்களில் ஏற்படுகின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகள்? நாம் ஏன் நம் தாய் தந்தையை, சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, மனைவியை, கணவனை, பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதில்லை? நண்பர்களை நாமே தேர்ந்தெடுக்கலாம் என நீ கூறலாம். ஆனால் அதுவும் தானே நிகழ வேண்டும். நம்மால் உருவாக்க முடியாது. முயற்சி மட்டுமே நம்முடையது. முடிவு நம் கையில் இல்லை. இவர்தான் உன் வாழ்வில் நண்பர் என்று உனக்கும் அவருக்குமான ஒரு பந்தம் இருந்தால் மட்டுமே அது இந்த பிறவியில் நிகழும். ஆக இப்பிறவியில் நீ யாரை சந்திக்க நேர்ந்தாலும், யாரை கடந்தாலும், யாருன் வாழ்வில் நுழைந்தாலும், ஒருவருடைய செய்கைகளோ வார்த்தைகளோ குரலோ சிறிதாகவோ பெரிதாகவோ நல்லதாகவோ கெட்டதாகவோ எப்படியாகினும் ஒரு சிறு பாதிப்பை ஏனும் உன் வாழ்விலோ அல்லது உன் மனதிலோ ஏற்படுத்துமாயின் அவருக்கும் உனக்கும் ஒரு ருணான பந்தம் நிச்சயமாயிருக்கும். ஒரு சிலர் நம் வாழ்க்கையில் இருந்து திடீரென்று காணாமல் போய்விடுவர். அது இறப்பால் மட்டுமல்ல, பல காரணங்களால் நிகழும். அதே நபர் மீண்டும் நம் வாழ்வில் வேறு கோணத்தில், வேறு பார்வையில் தோன்றுவர். ஏதோ ஒன்று நம்மை அடுத்தவர் பால் ஈர்க்கிறது, அல்லது அடுத்தவரை காரணமில்லாமல் வெறுக்க வைக்கிறது. அது என்ன? மன் செய்யாமல் மிச்சம் வைத்திருக்கும் கர்ம கதிகளின் எச்சங்களை அவ்வாறொரு ஈர்ப்பை அல்லது வெறுப்பை ஏற்படுத்துகிறது. இதற்கெல்லாம் தெரிந்த ஒரே ஒரு காரணம் நம்முடைய கர்மவினைதான். இது நாள் வரையில் எத்தனையோ பிறவிகளை நாம் கொண்டிருக்கின்றோம். அத்தனை பிறவியிலும் பல பல பாவ புண்ணியங்களை சேர்த்திருக்கின்றோம். நாம் செய்த அத்தனை வினைகளையும் நாம் தான் அனுபவித்து ஆக வேண்டும். அத்தனை கர்மாக்களையும் நாம் தான் தீர்த்தாக வேண்டும். இந்த கர்மா நிறைவடையாமல் நம்முடைய இந்த பிறவி முடிவடையாது. யாராலும் யாருக்கும் எந்த கர்மாவையும் ஏற்படுத்தவோ உருவாக்கவோ முடியாது. அவரவர் செய்வினைகளின் பயனாலேயே அவரவர்களின் வாழ்க்கை அமையும். துக்கமும் சந்தோஷமும், சண்டையும் சமாதானமும், ஏற்றமும் இரக்கமும், வெறுப்பும் ஆதரவும் அவரவர்களின் கர்மகதையே.
இதைத்தான் தீதும் நன்றும் பிற தர வாரா என்று சொல்லப்படுகிறது. இந்த வாழ்க்கை நடைமுறையில் நாம் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒன்றை கற்பிக்கிறோம் அல்லது கற்றுக்கொள்கிறோம். இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது அல்லது கற்பிப்பது நம் துணையுடன் மட்டுமே. இந்த வாழ்க்கை துணை என்பது நீ பிறவி எடுக்கும் பொழுதே ஒன்றுண பந்தத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் அந்த துணையை நீ காண்பதற்கு முன்போ அல்லது அந்த துணையை நீ அடைவதற்கு முன்போ உனக்காக இருக்கும் கர்மாக்களை நீ கடந்தாக வேண்டும். உன் வாழ்க்கை துணை என்பது உன் முற்பிறவிகளால் வந்த ருணபந்தம். இந்த ருணபந்தத்தை யாராலும் உடைத்துவிட முடியாது. இந்த ருணபந்தத்தின் வீரியத்தை பொறுத்தே உன் துணையை நீ விரைவில் சேர முடியும். கண்முன் காண்பித்த துணையை கை சேர முடியவில்லை என்று நீ தவிப்பதுமே கூட முற்பிறவிகளின் கர்மாதான். ஆனால் இதில் கவலைப்படுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. உனக்கென்று உன் கண்முன்னால் காண்பிக்கப்பட்ட பந்தம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். அது உனக்கான ருணபந்தமாக இருந்தால் யாராலும் தடுக்க முடியாது. வினை விதைத்த வழியில் விதி நடக்கும். விதி வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும். நமக்கு விதிக்கப்பட்டது நம் கடமையை செய்வது மட்டுமே. பலனை இறைவனிடம் விட்டுவிடு. நடப்பதை ஏற்கும் மன பக்குவத்தை மட்டும் நீ வளர்த்துக்கொள். ஓம் நமச்சிவாய.